Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட் டின்னர்னா 1 part ரசம் சாதம் தான் செய்ய போறது. வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிருக்கேன். இதுல 4 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. சின்ன ஸ்பூன் தான் ஊத்திருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா, முழு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி. பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை கொஞ்சம் மல்லித்தூள், மிளகு ஜீரகம் பூண்டு காஞ்ச மிளகாய், சைஸில் 3 தக்காளியை நீங்கள் நல்லா அரைச்சிட்டு எடுத்துருங்க. மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் போட்டுக்கோங்க. சைஸ் அதுக்கு புளியை ஊற வச்சு அரை தண்ணி டம்ளர் ஊற்றிக்கோங்க. கரைச்சி வச்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கு 4 டம்ளர் 4.5 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு அழுவுந்தெல்லாம் ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சதெல்லாம் இப்போ அளந்து மொத்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு டம்ளர் அரிசி வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நான் துவரம்பருப்பு ஊற வச்சு அரிசியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கொத்தமல்லி தூவி குக்கர் மூடி வச்சுக்கோங்க. 3 விசில் வரணும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இது ஃபைனலாக வந்து கொடுங்க. ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு ஹீட் பண்ணி லாஸ்ட்டில் ஃபைனலாக போடுங்க. நல்லா மணமாக இருக்கும். ரைஸ் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். தலைன்னு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரான 1 part ரசம் சாதம் அப்பளம் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டின்னர் இதுதான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.